அதையும் தாண்டி முதலமைச்சர் எப்பொழுதுமே சொல்வார், குழந்தை மற்றும் இளைஞர்கள் நலன், குழந்தைகளும் இளைஞர்களும் நல்வழிப்படுத்த வேண்டும். இன்னைக்கு ட்ரக்குக்கு போகக்கூடாது, போதைக்கு அடிமையாக கூடாது என்று சொன்னால் கைத்ரி அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தினை பொங்கல் 2027 ஆண்டுக்கும் தொடர்ந்து செயல்படுத்திட மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டு அதற்கான நிர்வாக அனுமதியும் மற்றும் திட்ட செலவுகளுக்கான முன்பண தொகையாக ரூபாய் 300 கோடி ஒதுக்கீடு செய்து அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. வேஷ்டி சேலை உற்பத்திக்கு தேவைப்படும் நூல்களை கூட்டுறவு நூற்பாலையின் மூலம் உற்பத்தி செய்து வழங்க இயலும் நூல் தவிர எஞ்சிய நூல்களை தமிழ்நாடு ஒளிவுமறைவற்ற ஒப்பந்த புள்ளிகளின் சட்டம் 1998 மற்றும் விதிகளின் 2000 படி ஒப்பந்த புள்ளி கோரி கொள்முதல் செய்யவும் ஆணையிடப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான மின்னணு ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு 9/7/2026 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. பெறப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் 29/7/2026 அன்று திறக்கப்பட்டுள்ளது. அவற்றை பரிசீலனை செய்யப்பட்டு தகுதி வாய்ந்த ஒப்பந்த புள்ளிதாரர்களின் விலை புள்ளிகளை இறுதி செய்யப்பட்டுவிட்டது. வேட்டி சேலை ரகங்களுக்கு நூல் ரகங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே அறிவிப்பு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டு நூல் கொள்முதல் செய்யும் நிலையில் உள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்க இருக்கிற உறுப்பினர் அவர்கள் கேட்டிருந்தாரு, பின்தங்கிய மாவட்டங்களில் வேலை வாய்ப்பு குறித்து கேட்டிருந்தாரு. இதை அறிந்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றே தன்னுடைய வாக்குறுதியில் வெற்றி தமிழகம் மிஷன் டாக்குமெண்ட் பின்தங்கிய மாவட்டங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் பொள்ளாச்சியில இன்னைக்கு 16/6/2026 அன்று 3 to 5 ஏக்கர்ல ஒரு மைக்ரோ டெக் பார்க் கொண்டு வரதுக்கான அனைத்து வசதிகளுக்கும் நம்ம இன்னைக்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கார். அந்த திட்டத்தின் கீழே இங்க கோவர்க்கிங் ஃபெசிலிட்டிஸ், ஹை ஸ்பீட் கனெக்டிவிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் உருவாக்குறதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் டவுன் மாதிரி எக்கனாமிக் growth கொண்டு வரதுக்கு நம்ம இன்னைக்கு நிலம் தேடப்பட்டு வந்துட்டு இருக்கு. இங்க கண்டிப்பாக ஒரு மைக்ரோ டெக் பார்க் கொண்டு வரதுக்கான அத்தனை ஆணைகளையும் நமது முதலமைச்சர் அவர்கள் மூலமா அதிகாரிகளுக்கு இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். நன்றி. சீக்கிரமா நன்றி சொல்லி முடிக்கலாம். அமைச்சர் பெருமக்களுக்கு நன்றி. அதே போல குழந்தைகள் மற்றும் இளைஞர் நலன் நான் சொன்னேன். அதாவது ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள், இஃப் லவ் காண்ட் நத்திங் கேன் அப்படிம்பாங்க. அன்பால் முடியவில்லை என்று சொன்னால் எதனாலும் முடியாது என்று. இன்னைக்கு மெயினா அந்த ட்ரக்குக்கு போறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு என்ற ஒற்றை சொல்லுக்கு இயங்கக்கூடிய குழந்தைகள் அதிகமாக செல்வதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அப்படி காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரக்குக்கு அடிமையானதுக்கு அப்புறம் போய் ட்ரீட் பண்றது, வழிநடத்துறது அப்படின்னு சொல்றது எஃபெக்ட் தான். காசு என்னன்னு பார்த்து அதுல நம்ம வேலை செய்யணும். பொள்ளாச்சி சட்டமன்றத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆழியார் வேதாத்ரி அருவி திருக்கோயில் என்று இருக்கின்றது. அதே போல சென்னையில், அதாவது நான் அறிந்த அனுபவப்பட்ட 2 விஷயங்களை சொல்கின்றேன். இன்ஃபினிட்டிசம் என்ற ஒரு லைஃப் சயின்ஸ் ப்ரோக்ராம் இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எடுத்து அந்த 2 பயிற்சிகள், ஆழியார் அருவி திருக்கோயில் பயிற்சியும் இன்ஃபினிட்டிசம் பயிற்சியும் கொடுப்பதன் மூலமாக நூற்றுக்கணக்கான குழந்தைகள் வாழ்க்கையில், பெண்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அது போன்ற விஷயங்களை அரசு முன்னெடுத்து குறிப்பாக அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளி கல்வி அமைச்சர் மூலமாக நான் சொல்கின்றேன். ஏன்னா சட்டத்தாலோ நம்முடைய தண்டனைகளாலோ கண்டிப்பாக மது பழக்கத்தையோ போதை பழக்கத்தையோ ஒழிக்க முடியாது. இது போன்ற சில விஷயங்களை முன்னெடுப்பதற்கு பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினராக நான் தயாராக இருக்கின்றேன். எங்களுடைய தொகுதியை ஒரு மாடல் தொகுதியாக எடுத்துக்கொண்டு இது போன்ற விஷயங்களை செய்தால் கண்டிப்பாக தமிழகமும் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதே போல ஒரு கோரிக்கை மறந்துவிட்டேன், விவசாயிகள் கோரிக்கை. பட்டியலில் உள்ள ஆடுகளை இன்னைக்கு நாய்கள் அதிகமாக கடிபிடித்து விடுவதால் இழப்பீடுகள் ஏற்படுது. அதற்கு இழப்பீடு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த திருநாய்க்களை பிடிப்பதற்குண்டான திட்டத்தையும் வகுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். பொள்ளாச்சி ஒரு பெரிய டூரிசம் ஹப். இன்னைக்கு அன்பால் மனிதர்களை பிணைத்து பண்பால் உயர்த்து
அளப்பரிய பாசத்தோடும் விருந்தோம்பலோடும் ஒவ்வொரு நெஞ்சத்தையும் வென்றெடுக்கும் பண்பாட்டு தொட்டில் நமது பொள்ளாச்சி. தென்றல் தாளாட்டும் தென்னஞ்சோலைகளும் பசுமை போர்த்திய தேயிலை தோட்டங்களும் பனிமூட்டம் கொண்ட மலைச்சாரலும் வன விலங்குகளின் இயற்கையான வாழ்விடங்களும் நிறைந்த இந்த மண்ணிற்கு பன்னாட்டு தரத்திலான கட்டமைப்பு வசதிகளையும் சூழலியல் சுற்றுலா திட்டங்களையும் எக்கோ டூரிசம் நாம் ஒருங்கிணைந்து வழங்கினால் உலக சுற்றுலா வரைபடத்தில் பொள்ளாச்சியும் வால்பாறையும் முதன்மையான இடத்தை பிடிக்கும் என்பது உறுதி.